அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு மார்ச் 31, ஞாயிற்றுக்கிழமை தாண்டி திங்கள் கிழமைக்கு வந்துட்டோம். பிரான்ஸ் கணித மேதை, தத்துவ மேதை ரெனே டேகார்ட்ஸ் மார்ச் 31 திங்கள் கிழமை. பிரான்ஸ் கணித மற்றும் தத்துவ மேதை ரெனே டேகார்ட்ஸ் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மெய்யியல் அறிஞர், கணித மேதை, தத்துவ மேதை. 3 விஷயங்கள் இவருக்கு இருக்க அடையாளம். பிரான்சின் லா ஹயே என்ற ஊரில் 1596 பிறந்தவர். சிறுவயதில் தாயை இழந்தார். தந்தை அரசியல்வாதி. பாய்டி ஏர் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றார். ஆனால் வழக்கறிஞர் தொழில் செய்ய விருப்பமில்லை. கணிதம், இயற்பியல், மெய்யியல், மருத்துவம் பயின்றார். அரசியலிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். கணிதம் தவிர வேறு எதிலும் நம்பகமான தகவல்கள் இல்லை என்று கருதினார். தனக்கு உள்ளிருந்தும் இந்த உலகம் என்ற மகத்தான புத்தகம் மூலமாகவும் அறிய முடியாததை பாட புத்தகங்களில் படித்து தெரிந்து கொள்ளப் போவதில்லை என முடிவு செய்தார். ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறார், நம்ம திரும்பவும் படித்து பார்ப்போம். கணிதம் தவிர வேறு எதிலும் நம்பகமான தகவல்கள் இல்லை என்று கருதினார். தனக்குள்ளிருந்தும் இந்த உலகம் என்ற மகத்தான புத்தகம் மூலமாகவும் அறிய முடியாததை பாட புத்தகங்களில் படித்து தெரிந்து கொள்ளப் போவதில்லை என்று முடிவு செய்துவிட்டார். உலக புத்தகத்தை புரட்ட ஐரோப்பா முழுவதும் பயணம் செய்தார். 1616 முதல் 1628 வரை ஹாலந்து, ஹங்கேரி, இத்தாலி, டென்மார்க் என பல நாடுகளுக்கு சென்றார். சிறிது காலம் இராணுவத்தில் பணிபுரிந்தார். இறுதியில் ஹாலந்தில் குடியேறினார். 1626 ரூல்ஸ் ஃபார் தி டைரக்ஷன் ஆஃப் தி மைண்ட் என்ற நூலை எழுதினார். ரூல்ஸ் ஃபார் தி டைரக்ஷன் ஆஃப் தி மைண்ட் என்ற நூலை எழுதினார். ஒளியியல், வானியல், கணிதம் குறித்த ஆய்வு மேற்கொண்டார். கணிதத்தின் முக்கிய கண்டுபிடிப்புகளான கார்ட்டீசியன் ஆயமுறை மற்றும் பகுப்பாய்வு வடிவியல், அனலிட்டிக் ஜியாமெட்ரி ஆகியவற்றை கண்டறிந்தார். உண்மையை அறிய ஏற்கனவே நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கையிலிருந்து தொடங்கக்கூடாது, சந்தேகத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்பார். நல்ல ஒரு தத்துவமாக இருக்கு. 1641 இவர் எழுதிய மெடிடேஷன்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ஃபிலாசபி என்ற நூல் பல பல்கலைக்கழகங்களில் பாடமாக உள்ளது. மதச்சடங்குகள், சம்பிரதாயங்களின் பின்னணியில் உள்ள அறிவியல் பூர்வமான உண்மைகளில் மட்டும் கவனம் செலுத்தினார். மனித வாழ்வின் முடிவு என்ன, எங்கே தொடங்குகிறது என்று சிந்தித்தார். மனிதனின் சிந்திக்கும் திறன் குறித்து தீவிரமாக ஆராய்ந்து, நான் சிந்திக்கிறேன், அதனால் நான் இருக்கிறேன், ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ எம் என்ற தத்துவத்தை வெளிப்படுத்தினார். இந்த தத்துவம் இளையராஜாவுக்கு பொருந்தும். அது இவரது உலக புகழ்பெற்ற தத்துவமாகும். தூய ஆவி, சாத்தான்கள் ஆகியவை திணிக்கப்பட்ட மூட நம்பிக்கைகளே என்றார். இதனால் கடும் எதிர்ப்புகளோடு வழக்குகளையும் சந்தித்தார். பிறகு மனம் தொடர்பான ஆராய்ச்சி செய்து, மனமும் சிந்தனையின் வெளிப்பாடுதான் என்றார். மனித உடல் எந்திரவியல் விதிகளுக்கு உட்பட்டது என்றார். இது பின்னாளில் நிரூபிக்கப்பட்டு நவீன உடலியலின் அடிப்படை கொள்கையாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மனதில் ஏற்கனவே நாம் கொண்டிருக்கும் கருத்துக்கள், உணர்வுகள், சிந்தனைகளை வெளியேற்றிவிட்டு புதிதாக உண்மையின் அடிப்படையில் ஒவ்வொன்றாக ஆராய்ந்து அவற்றை நாம் ஏற்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. உண்மையை அறிய ஏற்கனவே நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைகளிலிருந்து தொடங்கக்கூடாது, சந்தேகத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்று கூறுவார். 1641 இவர் எழுதிய மெடிடேஷன்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ஃபிலாசபி என்ற நூல் உலகத்தில் பல பல்கலைக்கழகங்களில் புத்தகமாக இருக்குது. அதுக்கடுத்து நவீன தத்துவவியலின் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிலாசபி, நம்ம இந்தியாவில் தத்துவவாதி ராதாகிருஷ்ணன், இந்தியாவோட குடியரசு துணைத் தலைவர், ரொம்ப முக்கியமான நபர். அது மாதிரி ஒரு நவீன தத்துவவாதி
ரெனே டேகார்ட் 54 வயசு 1650 மறைந்து விடுகிறார். நன்றி, வணக்கம்.